ஹலோ! இன்னைக்கு ஒரு ஈவினிங் வ்ளாக் தாங்க. ஈவினிங்ல இன்னும் ஸ்நாக்ஸ் வாங்கி தாங்கம்மான்னு கூப்பிட்டுட்டு போயிருந்தானுவ. அதனால பானிபூரியும், ஃப்ராங்கியும் வாங்கி குடுத்துருந்துச்சு. இந்த பானிபூரி வந்து மிட்டா பானிபூரி தான் சாப்பிட்டானுவ. ஃப்ராங்கி வந்து சீஸ் பன்னீர் ஃப்ராங்கி பெரியவன் மட்டும் சாப்பிட்டான். அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு இடத்துக்கு போய் மிலப்ல போய் எனக்கு சாரீக்கு ப்ளவுஸ் பார்க்க போயிருந்தேன். ப்ளவுஸ் வந்து நான் காட்டன் சில்க் கேட்டேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காட்டன் சில்க் இங்க கிடைக்காது. இங்க மிக்ஸ் சில்க்கும், பியூர் சில்க்கும் மட்டும் தான் எங்ககிட்ட அவைலபிளா இருக்குன்னு. திரும்ப எனக்கு வந்து இங்க ப்ளவுஸ் இதை தவிர வேற ஆப்ஷன் எங்க இருக்கும்னு எனக்கு தெரியல. பாம்பேல இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டேக் பண்ணுங்க. எங்கேயாவது நீங்க ப்ளவுஸ்க்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா. நான் வந்து அதை ஒரு மிக்ஸ் ப்ளவுஸே வாங்கிட்டேன். மிக்ஸ் ப்ளவுஸ் பீட்டே வாங்கி அது சம்திங் 300க்கு மேலே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு வந்து நான் இப்படி ரெடிமேட் ப்ளவுஸ் அங்கே நிறைய போட்டிருந்தாங்க. 40% டிஸ்கவுண்ட்லேயும் போட்டிருந்தாங்க. 40% டிஸ்கவுண்ட்க்கு பிறகும் இந்த ப்ளவுஸோட விலை வந்து 1200 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தோணலை இது ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இதெல்லாம் ஒன்றுமே வந்து ஹேண்ட் ஒர்க்லாம் கிடையாது. சும்மா நார்மல் துணி எடுத்து தைச்ச ரெடிமேட் ப்ளவுஸ் மட்டும்தான். ஆனால் கிளாத் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இதோட விலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இப்படி வந்து இது இந்த மிஷின் எம்ப்ராய்டரி பண்ண நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. திரும்ப இப்படி சிந்தட்டிக் மில்க்கு அந்த இது சில்க்கு அப்படின்னு நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. மாதம் ராக்கி வரப்போகுது. அதனால நிறைய ராக்கி கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கையும் நாங்கள் போயிருந்தோம். மெக்கேரியோக்கும் யாழனுக்கும் பார்த்தோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் 1-2 வாரத்தில் போய் திரும்ப வாங்குவோம். அதனால அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது டாய் வாங்கலான்னு பியூட்டிஃபுல்க்கு போயிருந்தேன். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க. வெறும் பார்த்துட்டு மட்டும் வெளியே ஓடி வந்துட்டேன். வர்ற வழியில நான் இதோ பார்த்தேன். உங்க ஊர்ல எல்லாம் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு விரதம் இருந்து முளைப்பாரி எடுப்பாங்களா, அது இது உங்க ஊர்லயும் நடக்கும்னு சொல்லுங்க. பாம்பேலயும் நடக்கும்.